திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துறைகளின் அதிகாரிகளோடு இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய அமைச்சர் என்ற முறையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை நடக்கணும்னு சொல்லி கேட்டிருந்தேன். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த ஆய்வுக் கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ஆய்வுக் கூட்டத்தில் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதே போல் பல்வேறு தொகுதிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டு அவர்களும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. அனைத்து துறை அதிகாரிகளும் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இந்த ஆய்வுக் கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கரண்ட்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம், நம்முடைய திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் என்னென்ன திட்டங்களுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக்காக இன்னும் என்னென்ன திட்டங்கள் நம்ம மக்களுக்காக செய்ய போகிறோம் என்பதை குறித்து 3 பாகமாக அனைத்து துறை வாரியாக ஆய்வுகளை மேற்கொண்டோம். அதில் மக்களுடைய கோரிக்கைகள், மக்களுக்கு இன்னும் என்னென்ன தேவைகளை இதில் சேர்க்க வேண்டியது இருக்குது, இன்னும் மக்களுக்காக என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர வேண்டும் என்பதையெல்லாம் மக்கள் பிரதிநிதி என்ற முறையில் நாங்கள் எல்லாருமே அதை கலந்துரையாடணும். அதற்கான டிஸ்கஷன் எல்லாமே நடந்துச்சு. ஸோ தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அனைத்து துறைக்கான இந்த ஆய்வுக் கூட்டம் நிச்சயமாக நடைபெறும். இதில் அனைத்து மக்கள் பிரதிநிதிகளும் அதிகாரிகளும் கலந்து கொண்டு ஒவ்வொரு மாதமும் இதை ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ என்னென்னா இதோடைய பேசிக் என்ன அப்படின்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாரு. நிறைய திட்டங்களை இன்னும் நாங்களும் முதலமைச்சர் அவர்கள் மூலமாக மக்களுக்கு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த திட்டங்கள் நேரடியாக மக்களை போய் சேருதா, இந்த திட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்தில் முடிக்கப்பட்டு அது மக்கள் பயன்பாட்டுக்கு வருதா, அந்த மக்கள் பயன்பெறுகிறாளா என்பதை தொடர்ந்து மானிட்டர் பண்ணுறதுக்காக இந்த ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய ஆய்வுக் கூட்டம் அதிகாரிகளுடன் நடைபெற்றது. ஒவ்வொரு மாதமும் இந்த ஆய்வுக் கூட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதில் மக்கள் பிரதிநிதிகள் அனைவரும் கலந்து கொண்டு எங்களுடைய கருத்துக்களை, மக்களுடைய கருத்துக்களை எங்கள் வாயிலாக முன்வைத்து அந்த திட்டங்கள் எல்லாமே மிக சிறப்பாக, சீராக, எந்த விதமான ஊழலும் இல்லாமல், சுரண்டல்கள் இல்லாமல், மக்களுக்கு தேவையற்ற திட்டங்களை சுயநலத்திற்காக கொண்டு வராமல் மக்களுக்கு தேவையான திட்டங்களை பொதுநலத்திற்காக கொண்டு வருவதற்கான அனைத்து பணிகளையும் ஒன்றிணைந்து செய்வோம். அதற்கான ஆய்வுக் கூட்டம் தான் இன்றைக்கு நடந்திருக்குது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து இந்த பணிகள் மேற்கொள்ளப்படும். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தமிழ்நாட்டின் தலைச்சிறந்த மாவட்டமாக இந்த 5 ஆண்டுகளில் கொண்டு வரப்படும் என்பதை அனைவரின் சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.